டெய்லி 30 மினிட்ஸ் தான் ட்ரேட் பண்ணுவீங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆகறதுக்கு முன்னாடியே ஆர்டர பஞ்ச் பண்ணிடலாம். அதாவது 9 மணிக்கு முன்னாடியே கூட பஞ்ச் பண்ணி வைக்க முடியும். ஒன்ஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனோனே உங்களுக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்கா என்ட்ரி எடுத்து எக்ஸிட் பண்ணி குடுத்துரும். இந்த என்ட்ரி எப்படி எடுக்குது அப்படின்றது நெறைய பேர் இன்னும் கன்ஃப்யூஷனா என்ட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ இது எங்களோட ஸ்ட்ராட்டஜி படியும் அன்னைக்கு மார்க்கெட்டோட ஓப்பனிங் எப்படி இருக்கு? ஸோ அந்த மூவ்மெண்ட் எப்படி இருக்கு? அதில எப்படி பிரேக் அவுட் ஆகுது? அத பொறுத்து உங்களுக்கு என்ட்ரி வந்திருக்கும். எக்ஸிட் வந்து நம்ம குடுக்குற அந்த டார்கெட்ட பொறுத்து தான். ஸோ நம்ம குடுக்குற அந்த இன்புட்க்கு ஏத்த மாரி தான் உங்களுக்கு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து இருக்கும். சப்போஸ் இது ரிலேட்டட் டவுட்ஸ் இருக்கு, என்குயரி இருக்குன்னா இந்த வீடியோவ WhatsAppக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டீட்டெயில் புரொவைட் பண்றேன். டவுட்ஸ கிளியர் பண்ணி விடுறேன். ஸோ இப்ப வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நாங்க எப்படி என்ட்ரி போடுறோம், அதாவது எப்படி ஆர்டர் பஞ்ச் பண்றோம், அது எப்படி என்ட்ரி எடுத்து எக்ஸிட் ஆகுதுன்றத ஃபுல்லா ஷோ பண்றோம். ஏன்னா, இதே மாரி தான் நீங்களும் ஆர்டர் வந்து பஞ்ச் பண்ற மாரி இருக்கும் உங்களோட கம்ப்யூட்டர்ல. ஸோ அப்படி இருக்கையில நீங்க இத பார்க்கையில உங்களுக்கு ஒரு பிராக்டிஸ் ஆன மாரி இருக்கும். ஸோ நீங்க கொஞ்சம் ஈஸியா வாங்கணும்னா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுக்காண்டி தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்கன்றோம். ஸோ இப்ப வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு ஒரு ஃப்ரைடே மார்க்கெட் பார்க்குறோம். பிப்ரவரி 21. ஸோ லாஸ்ட்டா 49,300 கிட்ட ட்ரேடிங் போயிருக்கு. அதனால 49,300 கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன்ல நம்ம ஆர்டர் பஞ்ச் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட்டு 49,300 கால் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கிறோம். பேங்க் நிஃப்டியில் பேராமீட்டர் செட் பண்ணுறோம். ஸோ 2 ஆப்ஷன், ஒன்று கால் ஆப்ஷன், இன்னொன்று புட் ஆப்ஷன். ரெண்டுமே 49,300 தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 49,300 கால் ஆப்ஷனை பேஸ்ட் பண்ணுறோம். மறுபடியும் பேஸ்ட் பண்ணிவிட்டு காலை புட்டுன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ சிஏபின்னு சொல்லி மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆல்கோவில் போயிட்டு ஆர்டர் பஞ்ச் பண்ண போகிறோம். போர்ட்ஃபோலியோ. ஸோ போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணி வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கால் ஆப்ஷனுக்கு ஆர்டர் பஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அங்கே காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறோம். எக்ஸ்சேஞ்ச் வந்து NFO, இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் ஆப்ஷன் இண்டெக்ஸ், ப்ராடக்ட் டைப் MIS. நம்ம 20 குவான்டிட்டிஸ் வந்து அதாவது 20 லாட் ட்ரேட் பண்ணுறோம். லாட் சைஸ் வந்து 30. ட்ரேட் மெத்தட் வந்து பை ஒன்லி, நார்மல், ஆக்டிவ், ஆலிஸ் ப்ளூ. ஸோ 100. ஸோ இப்போ நம்ம கால் ஆப்ஷனுக்கு ஆர்டர் பஞ்ச் பண்ணியாச்சு. அதே மாதிரியே இப்போ புட் ஆப்ஷன். ஸோ நம்ம புட் ஆப்ஷனுக்கு இப்போ ஆர்டர் பஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு புரோக்கர் அக்கௌண்ட் இல்லை, அலிஸ் ப்ளூ அக்கௌண்ட் இல்லைன்னா ஒன்றும் இஷ்யூ இல்லை. எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ நம்ம இந்த இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் இதை வாங்கல உங்களுக்கு அக்கௌண்ட் லிங்க் பண்ணியே நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ எக்ஸ்சேஞ்ச் NFO, ஆப்ஷன் இண்டெக்ஸ், MIS, லாட் சைஸ். ஸோ 20 லாட் ட்ரேட் பண்ணுறோம். லாட் சைஸ் வந்து 30. ட்ரேட் மெத்தட் வந்து பை ஒன்லி, நார்மல், ஆக்டிவ், அலிஸ் ப்ளூ, 100. இப்போ நம்ம கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் ரெண்டுக்குமே ஆர்டர் பஞ்ச் பண்ணியாச்சு. அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம ஃபைலில் போய் இப்போ ஸ்டார்ட் கொடுக்குறோம். நம்ம டார்கெட் செட் பண்ண போகிறது. ஸோ டேஷ்போர்டு ஃபஸ்ட்டு ஒரு செக் பண்ணிக்கிறோம். ஓகே, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம டார்கெட் செட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ருபீஸ் நம்ம டார்கெட் செட் பண்ணுறோம். அதே மாதிரி எங்களோட ப்ரீவியஸ் வீடியோஸும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் எங்களோட ஐடியா வந்து கிடைக்கும். மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ 9:15 AM ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் வந்து ஸ்லோவாக போய்கிட்டு இருக்கு. என்ட்ரிக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நமக்கு இப்போ என்ட்ரி வந்து கிடைக்குது. ஒரு பை கால் வந்து எடுத்திருக்கு. ஸோ ஓப்பனிங் ஒரு வாலட்டைலாக இருக்குது. பாசிட்டிவ், நெகட்டிவ் ரெண்டு சைடும் போயிட்டு வந்துட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் ஏறுது. ஸோ 3,000 நமக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே ஏறி வந்துக்கிட்டே இருக்குது. 4,000, 5,000. ஸோ 8,010 ஒரு 80% வரைக்கும் டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கு.
மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது. ஸோ ரிவர்ஸ் ஆனதில் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி என்ட்ரி எடுத்து எக்ஸிட் ஆயிருக்கு. உங்களுக்கு இது ரிலேட்டட் டவுட் இருக்குது, இல்லை நீங்கள் என்கொயரி பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவை வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். டவுட் இருந்தாலும் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேளுங்க, உங்களுக்கு கிளியர் பண்ணி தரோம். ஸோ இது ரிலேட்டட் இது ட்ரேட் பண்ணுறதுக்கு இன்னொன்று காமனாக கேட்ட கேள்வி, ஒரு 1 லாட் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு. இதில் 1 லாட் ட்ரேடிங்கும் பாசிபிள் தான். ஸோ ஒரு 35,000 இருந்துச்சு அப்படின்னா உங்களால் ஒரு 1 லாட் ட்ரேட் பண்ண முடியும். ஏன் இவ்வளோ அமௌண்ட் ஹையாக சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு மந்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீமியம் டபுள் தட் இது இருக்கும். இப்போ உங்களுக்கு லோ ப்ரீமியமாக இருக்கலாம், ஏன்னா நெக்ஸ்ட் வீக் முடிய போகுது. அதனால் எக்ஸ்பைரி முடிய போகிறனால உங்களுக்கு ப்ரீமியம் கம்மியாக இருக்குது. பட் ஒவ்வொரு மந்தோட ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ப்ரீமியம் அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு லாட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 35,000 தேவைப்படும். ஸோ அது இருந்தால் மட்டும்தான் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இது ரிலேட்டட் என்கொயரிக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.